Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல காஞ்சிபுரம் ஸ்பெஷலான காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து டெம்பிள் ரெசிபி உங்களுக்கு அப்படியே அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கொடுத்துக்கிற மெஷர்மெண்ட்ல நீங்க செய்யும்போது இந்த அளவுக்கு இட்லி ரொம்பவே சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். வாங்க இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த இட்லிக்கு மாவு அரைக்க ஒரு அலாக்கு பச்சரிசி, ஒரு அலாக்கு இட்லி புழுங்கல் அரிசி, 3/4 அலாக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது நாலுத்தையும் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுடுங்க. கரைச்சி வச்ச மாவு ஒரு 8 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து உங்களுக்கு இது நல்லா புளிச்சிருச்சு. எனக்கு 8 மணி நேரம் ஆச்சு நான் அரைச்சி அந்த மாவு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த இட்லிக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள், ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, முக்கியமாக சுக்குத்தூள். இப்போ ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதை தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். இது நெய்யில் தாளிக்கும் போது தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்து இது லைட்டாக செவந்ததும் இதோட கொஞ்சமாக மிளகு வச்சுருக்கேன் நான், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கி நீங்கள் நசுக்கி வச்சுக்கோங்க. இது லைட்டாக வறுபட்டதும் மிளகுத்தூளும் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா புரிஞ்சு உங்களுக்கு வாசனை வந்ததுக்கப்புறமா அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறதும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே நம்ம சுக்கை நல்லா தட்டி நான் பவுட்ரு மாதிரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சுக்கு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தாளிப்பில் சேர்த்து நம்ம அந்த சூட்டோட கலந்த போதும். இந்த இட்லியில் அந்த சுக்கு வாசனை தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தாளிச்சதை எல்லாத்தையும் நம்ம மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜீரகம், மிளகு, இஞ்சி, சுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த இட்லி ரொம்பவே வாசனையாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நமக்கு சீக்கிரம் செரிமானமும் ஆகிடும். காஞ்சிபுரம் இட்லி பொதுவாக கப்பில் ஊற்றுவாங்க, இல்லைனா உங்களுக்கு டம்ளர் விற்கிது காஞ்சிபுரம் இட்லிக்கு. அப்படி இல்லாத இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 கப்பில் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன கப்பில். அதில் வந்து நம்ம எப்பயும் போல் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிக்கலாம் மாவு. இப்போ அதை ஒரு இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். அவங்க வந்து மூங்கில் கூடையில் வாழையில் போட்டு ஊற்றுவாங்க கோவிலில். நாம் கிட்ட அதெல்லாம் முடியாதனால நான் வந்து கப்பில் தான் ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே சாஃப்டாக இட்லி வெந்துருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதுலேருந்து எடுத்திங்கன்னா இட்லி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக ஒட்டாமல் வந்துடும். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற இட்லிக்கு பதில் இந்த மாதிரி தாளித்து நீங்கள் காஞ்சிபுரம் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு நமக்கு. நீங்கள் குட்டி குட்டி டம்ளர் இருக்குன்னா நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றலாம். நான் கப்பில் தான் ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான காஞ்சிபுரம் இட்லி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.